ஹாய். ரெண்டே வழி தான் நம்ம வாழ்க்கையில். ஒன்று உண்மைக்குரிய வழி, இன்னொன்று பொய்யுக்குரிய வழி. உண்மைக்குரிய வழியில் போனால் என்ன நடக்கும், பொய்யுக்குரிய வழியில் போனால் என்ன நடக்கும்? போகாத வரைக்கும் நமக்கு அநேக கேள்விகள் இருக்கும். அதில் பயணித்தா தான் தெரியும் அதோட ரிசல்ட் என்னென்னு. உண்மைக்குரிய வழிக்கு வாங்க, பொய்க்குரிய வழிக்கு போங்க அப்படின்லாம் நான் யாரையும் ஊக்கப்படுத்த விரும்பலை. அது அவங்க முடிவு. ஆனால் உண்மைக்குரிய வழியில் போனவங்களோட ரிசல்ட் என்ன, பொய்க்குரிய வழியில் போனவங்களோட ரிசல்ட் என்னென்னு அதில் போனவங்களை பற்றி நாம் நிதானித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்தா நம்ம வாழ்க்கை என்ன டிசைட் பண்ணலான்றது நமக்கே தெரியும். ஒரு ஓடுகிற நதி போல் ஒரு தண்ணி இருக்குன்னா அதில் அழுக்கெல்லாம் காணப்படுறதுக்கு வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் இங்கே பார்க்குறது போல் தேங்கி இருக்கிற தண்ணி போல் இருந்ததுன்னா அதில் அழுக்குகளும் நிறைய பூச்சிகளுக்கு வாழ்விடமாகவும் பயன்படாத ஒரு நிலை போல் இருக்கிற வாழ்க்கை தான் இருக்கும். நாம் ஓடுற நதியை போல் இருக்கணுமா, அது அநேகருக்கு பயன்படுறது போல் இருக்கணுமா, இல்லை இங்கே பார்க்குறது போல் தேங்கின தண்ணி போல் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் தான் பயன்பட போகிறோமா? அதை நாம் தான் டிசைட் பண்ணணும். ஓடுகிற நதி அநேக கிராமங்களையும் ஊர்களையும் கடந்து கடலில் போய் கலக்கிறது போல் நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் பிறந்ததுக்கான நோக்கம் என்னென்னு நாம் நிதானிக்கும் போது நாம் போய் சேர வேண்டிய நிறைய வழி உண்மைக்குரியதா பொய்க்குரியதான்னு நம்மளால் நிதானிக்க முடியும். இது நமக்கான வாழ்க்கை மட்டும் இல்லை, நம்ம அடுத்த தலைமுறைக்குமான ஒரு வழிகாட்டுதல். நமக்கு முன்னாடி போனவங்களை நாம் நிதானித்து பார்த்தோம்னா நாம் போக வேண்டிய வழி எதுன்னு நாமளே நிதானிப்போம். பொய்க்குரிய வழியில் போனாலும் இது நமக்கு சரியில்லைன்னா உடனே திரும்பி வர்றது தான் ஞானத்துக்குரிய செயல். உண்மைக்குரிய வழியை போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வழியாக இருக்கிறாரு. அதை நான் பின்பற்றி போகும்போது எனக்குள்ள சமாதானம் இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் எனக்குள்ள சமாதானம் இருக்குது. ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறாரு. உங்களுக்கு எந்த வழி வேணும், உண்மைக்குரிய வழியா இல்லை பொய்க்குரிய வழியா? நீங்களே டிசைட் பண்ணுங்கள். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ரெண்டு வழியும் உங்கள்கிட்ட இருக்குது. வாட் யூ லைக்? உங்கள் விருப்பம் என்னவோ அதை தொடர்ந்து அதில் சக்ஸஸ் பண்ணி ரிசல்ட்டை காட்டும் போது தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டுதல் ஆகும். தவறான வழியை காட்டுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது, அது சில மணித்துளிகள் தான். ஆனால் உண்மையான வழியை காட்டுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். ஏன்னா பல வருடங்களாக சரியான வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சிறு தவறு செய்தாலும் அந்த பல வருட சரியான வாழ்க்கை கேள்விக்குறியாக மாற கொஞ்ச நேரம் ஆகாது. ஆனால் பொய்க்குரிய வாழ்க்கை அது ஒரு செகண்டில் நாமளே கெடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த தலைமுறைக்கும் வாழற தலைமுறைக்கும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாமே தவிர செய்யணும் வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முடியாது. அதுபோல் வாழ்ந்து போதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறாரு. அந்த வழியில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட விருப்பம் ஏதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், ஆவிக்குரிய உறவுகள் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.